கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கான அடையாளங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது என்னென்ன காரியங்கள் தேசத்திலே நடக்கும் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு மிக குறிப்பா இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களிலே ஒன்று, துல்லியமாக நிறைவேறுகிற ஒரு தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? கேள்விப்படுவீர்கள். அதுக்கு நமக்கு நிறைய செய்திகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனை, அடுத்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை, அடுத்து இஸ்ரேல் காசா பிரச்சனை, அடுத்து இஸ்ரேல் ஜோர்தான் பிரச்சனை. இப்போ புதிய ஒரு யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிறது. தாய்லாந்து கம்போடியா என்கிற தேசத்திற்கு என்ன செய்து யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழு உலகத்திலையும் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை, இப்படி பல தேசங்களிலே யுத்தங்கள் தீவிரமாகி கொண்டிருக்கிறது. எல்லா யுத்தத்திலையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தலையீடு இருக்கும். எப்படி என்று சொன்னால், நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன செய்வாரு? சொல்லுவார். எங்க பாருங்க, அமெரிக்காவினுடைய பேச்சு அடிபட்டு கொண்டே என்ன செய்யும்? இருக்கும். இப்படி பாருங்க. அப்ப எல்லாவற்றிலையும் இன்றைக்கு வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் வேகமாய் துரிதமாய் என்ன செய்கிறது? நிறைவேறி கொண்டிருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த நாட்களில் ஒரு செய்திகளை பார்க்கிற போது, இஸ்ரேல் தேசத்திலே பழைய ஏற்பாட்டின் பிரமாணத்தின்படி சிவப்பு கிடாரி என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். பாவ நிவாரணத்திற்காக சிவப்பு கிடாரி என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அந்த பலி ஒத்திகை பார்க்கப்பட்டதாக ஒரு செய்தி என்ன செய்து வருகிறது. மலையிலே, இஸ்ரவேல் தேசத்திலே மலைகளிலே போய் சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டதான். ஒத்திகைனா ஒரு காரியம் நிஜமாய் நடக்கும். நடப்பதற்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்திகை பார்ப்பாங்க. இப்போ குடியரசு சுதந்திர தின விழா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்னாடி, நிஜமாய் நடப்பதற்கு முன்னாடி இவங்க செய்து பார்ப்பார்கள். இது சரியா இருக்குமா? இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா? அங்க ஒத்திகை எப்படி பார்க்கிறாங்களோ அதுபடிதான் என்ன செய்வாங்க? செய்வாங்க. ஒத்திகை எப்படி பார்க்கிறாங்களோ அதுபடிதான் என்ன செய்யும்? அங்கே போய் செய்து பார்ப்பாங்க. பின்னாடி நடக்கிறதை முன்பதாகவே என்ன பண்ணுவாங்க? ஒத்திகை பார்த்து அதை என்ன செய்வாங்க? செய்வாங்க. வேதம் சொல்லுகிறது. அதே போல இந்த சிவப்பு கிடாரியும் என்ன செய்தது? ஒத்திகை பார்க்கப்பட்டாகிவிட்டது. பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு ஒத்திகை பார்க்கப்பட்டாகிவிட்டது என்று கடைசி காலத்திலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகையின் நாட்கள் சமீபமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள்? கேள்விப்படுவீர்கள். யுத்தங்களின் செய்திகளை என்ன செய்யணும்? கேள்விப்படும். வருகைக்கான மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று யுத்தங்களின் செய்தி. காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபம் என்பதை தேசத்திலே நடக்கணும். ஒவ்வொரு வாரமும் இதை நான் மென்ஷன் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஏன் இதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, உலகம் அழிவுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், ரஷ்யாவிலே நான் செய்தியை பார்க்கிற போது ஒரே நாட்டில் 3 சம்பவம் நடந்திருக்கிறது. ஒன்று நிலநடுக்கம், ஒன்று சுனாமி, ஒன்று எரிமலை வெடிப்பு. நரகத்தை பார்க்கலன்னா யாரும் அங்க என்ன செஞ்சுக்கலாம்? பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எரிமலை வெடிப்பு தான் நரகம். இதை விட பல 1000 மடங்கு தான் நரகம் என்ன செய்யும்? இருக்கும். அதுல போட்டா வெந்துருவாங்க. ஆனா அந்த நரகத்துல போட்டா என்ன செய்ய மாட்டாங்க? வேக மாட்டாங்க. நம்ம பயமுறுத்துவதற்கு அல்ல, இதுதான் நடக்க போகிறது. உலகத்திலேயே அந்த நரகத்தை போன்ற ஒரு அக்கினி வெடிப்பையும் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ரஷ்யாவிலே இந்த 3 சம்பவம் நடந்திருக்கிறது. ஜப்பானில். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, பைபிள் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்களை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். தேசங்களில் பல சேதங்கள் வரும் என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. அப்போ வேதம் நமக்கு சொல்லுகிறதுனாலதான் இதை அவ்வப்போது எடுத்து உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து ஜப்பான்ல பிரச்சனை, அமெரிக்காவில், அடுத்து ரஷ்யா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனாவில். கடந்த நாட்களே சீனாவில் பயங்கரமான நிலநடுக்கம், பூமி அதாவது நில சரிவுகள் என்ன செய்தது?
ஏற்பட்டது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை பார்க்கிற போது இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல இஸ்ரேல் தேசத்திலே சிவப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்டு ஒத்திகை பார்க்கப்பட்டாகிவிட்டது. ஒத்திகை பார்த்தாச்சுன்னா நிஜமாகவே என்ன செய்ய போகுது? பலி செலுத்தப்பட போகிறது. அதுக்கும் நமக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு என்ன சம்பந்தம்னா, எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டு பாவ நிவாரண பலிக்காக சிவப்பு கிடாரி பலி செலுத்த வேண்டும். அப்படி என்று சொன்னால் இயேசுவின் வருகை ரொம்ப தூரத்தில் அல்ல, மிக சமீபத்தில் இருக்கு. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க சபைக்கு வர்றீங்களோ, எவ்வளவு தூரம் தேவனை நேசிக்கிறீங்களோ, எவ்வளவு தூரம் உலகத்தை வெறுக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் கர்த்தருக்குள்ள எவ்வளவு தூரம் நெருங்குகிறீங்களோ, அவ்வளவு தூரம் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நம்ம என்ன செய்யலாம்? போகலாம். உலகத்துல நம்ம சில காரியங்களை வெறுத்துதான் ஆக வேண்டும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். தேவனுக்காய் வாழணும். இந்த வாழுகிற ஒரே வாழ்க்கை இது முடிய போகிறது. சீக்கிரமாய் இந்த வாழ்க்கை முடிந்து போய்விடும். சீக்கிரமாய் உலகத்துக்கான முடிவு வந்துடும். பரலோகத்துக்கு நேராய் நம்முடைய சிந்தையை திருப்பணும். நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென், ஆமென்.